அண்ட் எஸ் வணக்கம் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப சின்ன பையனா குழந்தையா பார்த்த ஒரு பையன் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம். ஸோ எவ்வளோ பெருமையாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு? பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் விஜய் சாரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சார் ஆயிட்டாரா? அப்படித்தானே சொல்லணும். அவர் பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். சூப்பர். என்னதான் மதரா இருந்தாலும் மதர் ஸ்தானத்துல இருந்தாலும் அது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானே. தாய்க்கு பிள்ளை தான். பட் பொதுவான இடத்துல இப்ப வீட்டுக்குள்ள வந்தா நாங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி வேணா பேசலாம். பொது இடத்துக்கு வரும்போது அவருக்குரியான மரியாதையை நான் கொடுத்தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சார் பிறந்த குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் தூக்குனதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவரோட வளர்ச்சி இந்த இடத்துக்கு அவர் உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, என்ன காரணம்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் சார் ரொம்ப அமைதியான ஒரு பையன், பெருசா பேச மாட்டார், பயங்கர இன்ட்ரோவர்ட். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க அமைதியா உட்காந்துட்டே இருப்பாரு. லைக் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே ஆக்ஷன் சொன்ன உடனே டோட்டலா வேற ஒரு ஆளா மாறிடுவாருன்னு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு அசுர வளர்ச்சி? ஏன்னா கடைசியா எலெக்ஷனுக்கு முந்தின அதுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த ஒரு பேச்சு அவ்வளோ ஆக்ரோஷமா உண்மையிலே விஜய் சார் தானா என்ற அளவுக்கு இருந்துச்சு. பர்சனலா நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பீங்க, 50 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இப்போ அவருடைய இந்த ஒரு விஸ்வரூப வளர்ச்சியும் அவருடைய? ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவர் முதல்ல இருந்தே ரொம்ப சைலண்ட் தான், அமைதியானவர் தான். சும்மா கசின்ஸோட விளையாடும் போது அதெல்லாம் கேஷுவலாக எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி அப்படி தான் இருந்தது. மற்றபடி அவர் ரொம்ப சைலண்ட்டு தான். எதுவுமே ஒன்றும் வெளிக்காட்டிக்க மாட்டார், எதுவுமே வெளிக்காட்டிக்க மாட்டார். எந்த ஃபீலிங்ஸும் அவரும் சிரிச்சுட்டே அமைதியாக இருப்பார். எங்கள் கூடலாம் ஜாலியாக தான் இருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் கூட, எங்கள் ஃபேமிலியோட எல்லாம் நல்லா தான் இருப்பார். இது இந்த வளர்ச்சி நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதனாலன்னா இவ்வளோ அதுக்கான இடம் அவருக்கு கிடைச்சது அது அமைதி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அமைதியாக இருந்து பொறுமையாக எல்லாத்தையும் உலகத்தை பார்த்து கற்றுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப பெருமையான விஷயம். ஓகே, ஏன்னா நிறைய விஜய் சாரோட ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும் போது சொன்னாங்க அமைதியா இருப்பாரு ஆனா பயங்கர சேட்டெல்லாம் பண்ணுவாரு. ஸோ அப்படி உங்களால மறக்க முடியாத ஒரு சேட்டை இல்லை ஒரு நாட்டினஸ்னா என்னது? அவர் சின்ன வயசுல பண்ணதா இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரினா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் சேட்டை பண்ற பிள்ளையே இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எங்கேருந்தும் வந்ததில்லை. பக்கத்து வீட்டில் அடிச்சுட்டான் கொண்டுட்டான் எதுவுமே வந்ததில்லை. அவர் ரொம்ப காமன் கம்போஸ் தான் எப்பவுமே, சின்னதுலேருந்தே. சேட்டை பண்ணுற பிள்ளை இல்லை அவர். ஓகே, ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர பரபரப்பாக இருந்தாங்க. குறிப்பா சோபா மேம், எஸ்ஐசி சாரோட வீடியோ எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. வெளியில பார்த்துட்டு எங்களுக்கே அவ்வளோ ஒரு பதட்டம் நடக்க இருக்கும் போது ஃபேமிலி மெம்பரா இருக்க உங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு? பார்த்துருப்பீங்களே டிவியில் வீடியோவில், அக்கா மாமா பின்னாடி தானே உட்காந்துருந்தேன். அவ்வளோ செரிஷ் மொமெண்ட்டு, அவ்வளோ சந்தோஷம். எனக்கு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு விஜய் சார் சொன்னோடனே எங்கேருந்து அவ்வளோ ஹாப்பினஸ் வந்தது, அந்த எந்தூ வந்ததுன்னே தெரியல. அவ்வளோ சந்தோஷம், கை தட்டிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன், ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் கேட்டாங்க என்ன ஷீலா நீங்களா? நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாலி தான், பட் இருந்தாலும் பொதுவான இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் அமைதியாக குவைட்டாக தானே இருப்போம். பட் அந்த மொமெண்ட்டில் அதெல்லாம் தோணலை, எதுவும் தோணலை. என்ன நடக்குது நம்மளை சுற்றினே தெரியல, அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது.